மனது கெட்டு போய் இருக்கு அப்படிங்கும் போது பல பிரச்சனைகள் அங்கு வருகிறது. பொறாமையினால், அதே போல ஆசையினால், அகங்காரத்தினால், கோபத்தினால், இந்த மாதிரி மனமானது பண்படாமல் போய்விடுகிறது, கெட்டு போய்விடுகிறது. அப்பதான் மனிதனுக்குள்ள சஞ்சலம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஒரு குழப்பமான நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழப்பத்துக்கு விடையே தெரியாது. ஒரு மனமானது குழம்பி விட்டால் அதில் தெளிவு ஏற்படவில்லை என்றால் எதை பார்த்தாலும் தவறாகத்தான் தெரியும். எதை பார்த்தாலும் தவறாகத்தான் தெரியும். அந்த மனமானது தெளியும் பொழுது கண்டிப்பா எந்த கேள்விக்கான விடையும் ரொம்ப எளிதில் ஏற்படக்கூடியதாக அல்லது நம்மால் முடிவு எட்டப்படக்கூடியதாக இருக்கும். தெளிந்த மனது அப்படிங்கிறது தெளிந்த நீரோடை போல. உள்ளுக்குள்ள நீங்க ₹1 காசை போட்டீங்கன்னா சலனமில்லாமல் இருக்கிற தண்ணியில அந்த ₹1 காசை மேல இருந்து பார்க்க முடியும். தண்ணீர் கலங்கி இருக்கு அப்படிங்கும் போது அதுக்குள்ள என்ன இருந்தாலும் தெரியாது. அதே போலதான் சலனம் இல்லாத மனது அப்படிங்கிறது உள்ளிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நமக்கு உணர்த்தும். அப்ப மனது பண்பட வேண்டும். அப்ப மனது பண்பட வேண்டும்னா என்ன பண்ணணும்?